எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இப்போ தஞ்சை மகளிர் அணி அவங்க வந்து நேற்று நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். இன்னைக்கு காலையில தஞ்சை காவல்துறை வந்து இளங்கரையில அவளை அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க சார். அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் கூட்டிட்டு போற வரையும் நிறைய டிராமாஸ் நடந்துச்சு. இதுல எடுத்த உடனே நான் வந்து உதயநிதி அவர்களுக்கு சொல்லக்கூடியது வந்து ஒரு அறிவுரை தான். உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, எதுக்குள்ள இருந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதை சொல்லுங்க, எதுக்கு மறைச்சு மறைச்சு பேசுறீங்க? அதை அடுத்து சொல்ல வந்தேன். அததான் இப்போ வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளில வரல என்ன அப்படின்னா காலை கடனை வந்து இது பண்ண போயிருக்காரு, பாத்ரூம்ல இருக்காரு, வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். 10 மினிட்ஸ் நீ எவ்வளவு சார் 10 மினிட்ஸ் சொல்லுவீங்க? வெயிட் பண்ண முடியாது சார், கிளம்ப சொல்லுங்க, நாங்க 7 o'clock இங்க வந்தோம் அப்படின்னு சொன்ன போலீஸ் சொல்றாரு. எங்க நீங்க யோசிச்சு பாருங்க, தஞ்சாவூர் வரை கூட்டிட்டு போறீங்க, காலை கடன் கூட கழிக்காம எப்படிங்க அனுப்ப முடியும்? வந்துட்டு நம்ம ட்ராக் சூட் பேண்டே வந்துட்டாரு, வேற யாருன்னா வரதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து வராரு, வண்டு 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 முருகன் அப்படின்னு எங்க அண்ணன் சரவணன் அவர்கள் சும்மா வாக்க போட்டு அப்படியே ஸ்டைலா உள்ள வராரு. அதை பார்த்த உடனே அப்படியே மெர்சலைட்டா போலீஸ்காரலாம். ஆமா, இது நான் கேட்க மறந்துட்டேன். 400 ரவுடின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கூட ஏறினாங்களா? எதுக்கு ஏறினாங்க? அவங்க எனக்கு புரியவே இல்லை. என்ன அப்பது சேகர் பாபு, மாசு, பரந்தாமன், சரவணன் எல்லாருமே அவர் கூட போயிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, ஒரு லீகல் டீமோட பவரை காட்டுறதுக்காக போறாங்க. என்ன இது? அவர் ஏறுறாரு, ஓகே வாங்க போலாம், நம்ம போலாம் அப்படின்ட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தஞ்சாவூர் ட்ரிப் யாரெல்லாம் வரீங்க, கடைசி ரவுண்டு பார்த்து 2 சீட் மட்டும் பாக்கி இருக்கு, தஞ்சாவூர் ட்ரிப் ஜாலியா போய் விளாக் பண்ண போறீங்க தஞ்சாவூருக்கு. சரி, நடுவில் இந்த அன்பானந்தம் எதையோ ஒன்று கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் அப்படியே நடுவில் உங்களை ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன சொன்னார்? கடைசியாக ஏதோ சொன்னாரு நீங்களே வீடியோவில். என்ன தாவேக்கா வந்து எங்க அண்ணன் மேல நடவடிக்கை எடுக்க போறதா சில தகவல்லாம் வருது, அப்படி மட்டும் நடந்துச்சு, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னார். நடந்துருச்சு, சரி, ஐ எம் வாட்சிங். என்ன பண்றீங்க இப்போ நீங்க சொல்லுங்க. வெயிட் அண்ட் வாட்ச். நான் என்ன சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீங்க எதிர்த்து நிக்கிறது யாருங்கிறத பார்த்து மோதுங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி அடிப்பணிஞ்சு உங்களுடைய பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் அடிப்பணிஞ்சு அமைதியா போய் எதையும் பேச முடியாம அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்க ஒரு சிஎம் இன்னைக்கு இருக்கிறாரு. இப்போவும் 2026 to 31 நினைச்சீங்க அப்படின்னா ஐ எம் வெரி ராங் பாஸ், யூ ஆர் வெரி ராங். கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், எதிர்கட்சி தலைவர் திமுக இளைஞரணி எதிர்கட்சி இதெல்லாம் கட் பண்ணாம அப்படியே போடுங்கப்பா, எடிட்டருங்களா ப்ளீஸ்ப்பா. தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு காலைல கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று அவர் நம்ம பேசணும், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பேசியிருக்கோம். காவிரி தண்ணி அதை பற்றி பேசாமல் ஏதோ உமன் மேலே ஒரு அப்சீனான ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. அது அவர் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது அந்த மீனிங்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவில் நிறைய நேஷனல் சேனல்ஸ்லாம் அதை எடுத்து நேற்று நைட்டு டிபேட்டாக பேசி அது ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு. ஒரு எல்ஓபி இப்படி பேசலாமா அப்படின்னு. இப்போது தஞ்சை மகளிர் அணி அவங்க வந்து நேற்று நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவருடைய பேசினது முழுக்க தவறு, பெண்களுக்கு எதிராக பேசாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இன்னைக்கு காலையில் தஞ்சை காவல்துறை வந்து நீலாங்கரையில் அவளை அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க சார். அரெஸ்ட் பண்ணி அவர் கூட்டிகிட்டு போகிற வரையும் நிறைய ட்ராமாஸ் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களா சார்? இப்போ இதில் எடுத்த உடனே நான் வந்து உதயநிதி அவர்களுக்கு சொல்லக்கூடியது வந்து ஒரு அறிவுரை தான். இதை வந்து அவர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா எடுத்துக்கலாம். நான் ஒரு சாதாரண அரசியல் ஒன்றும் தெரியாத ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலில் என்ன நடக்குதுங்கிறத எடுத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதானே தவிர நான் வந்து அரசியல் தெரிஞ்ச யாருமே கிடையாது. நான் ஜஸ்ட் அ காமன் மேன். பட் இருந்தாலும் இந்த காமன் மேன் சொல்கிற ஒரு சின்ன அறிவுரை என்ன அப்படின்னா, உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நீங்க உங்க வீட்டுல ஈசிஆர்ல ஜம்முன்னு இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இந்த கீழே இருந்தானுங்க பாருங்க ஒரு 10 பேர், அந்த நடிகையோட பேரை சொல்லி அவனுங்க உசுப்பேத்தி விட்டானுங்க. உங்க ஸ்கிரிப்ட்ல அது கிடையாது. அவங்க சொல்றதை கேட்டு ஆன் ஸ்பாட்ல அடிக்கிற அளவுக்கு நீங்க ஒன்னும் அவ்வளவு திறமையான நடிகர் நடிக்கும் போதே கிடையாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டிக் டு த ஸ்கிரிப்ட்.
இங்க வச்சிருக்கிறீங்க, ஒரு லைனா பேசுறீங்க, பாக்குறீங்க, நல்லா தெரியுது. ஃபுல்லா அப்படிதான் பேசியிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கிறத அப்படியே பேசிட்டு கிளம்பியிருந்தா அந்த வினையே வந்திருக்காதுங்கிறேன். யூ வில் நாட் பி இன் த தஞ்சாவூர் ஜெயில் டுடேங்கிறேன். யூ வில் பி சிட்டிங் இன் த ஈசிஆர் நீலாங்கரை ஹவுஸ்ங்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஆன் ஸ்பாட்ல அடிக்கிறதுல நம்ம தான் கில்லி போலயே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அவங்க ஏதோ 4 பேர் ஒரு பேரை சொல்லி உசுப்பேத்தின உடனே ஆன் ஸ்பாட்ல நீங்களா டக்குன்னு உடனே ஒரு போடுவோம் அப்படின்னு நினைச்சு போட்டீங்க. தூக்கி போட்டாங்க உள்ள. தேவையா? போட்டாங்க. நமக்கு என்ன வருமோ அதை தான் நம்ம பண்ணணும். என்னைக்குமேங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க பூழி. இப்போ வந்து உங்களுக்கு அரசியல் ஓரளவுக்கு நல்லா தெரியுது, கவனிக்கிறீங்க, படிக்கிறீங்க, வரீங்க, பேசுறீங்க. ஓகே, ரைட். எனக்கு வந்து என்னென்ன நடக்குதுங்கிறத கத்துக்க ட்ரை பண்றேன். நான் ஒன்றும் பெரிய அரசியல் புலனாய்வு புலியோ எதுவுமே கிடையாது. ஐ எம் நத்திங். நான் வந்து ஜஸ்ட் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா பேசுறேன். நீங்களும் அப்படிதான் பேசுறீங்க. இப்படி இருக்கிற நம்மளை போன்றவர்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதை பேசிட்டு சொல்லிட்டு இப்படி போயிடணும் நம்ம, அவ்வளவுதான். அதுபோல நான் வந்து எங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து இருக்கிற இந்த கட்சிகளை வந்துட்டு நான் வந்து அடுத்த ஒரு பாலிட்டிஷியன், ஒரு இது அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, இந்த வம்சா வழியா வரவங்களுக்கு பேர் என்னங்க சொல்லுவாங்க? நெப்போ பொலிட்டீஷியன். நெப்போ கிட். இந்த நெப்போ கிட் பொலிட்டீஷியனா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா ஜம்முன்னு உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு போய் ரிலாக்ஸ்டா இருக்கணுங்க. ஒரு ரிலாக்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணி அதை விட்டு எதுக்கு இந்த தேவையில்லாம வம்ப தூக்கி சபக்குன்னு சட்டைக்குள்ள சொருவிப்பானே எதுக்கு நமக்கு? நீங்க கேட்ட இந்த டிராமா சீன்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதுல ஒண்ணா நீங்க குறிப்பிட்டு முக்கியமானதை ஏதாவது கேட்டீங்க, அதை பத்தி சொல்றேன். ஏன்னா நிறைய ஜோக் நான் பார்த்தேன். நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? காலையில ஒரு 8, 8:30க்கெல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஒரு வீட்டுக்கு. போயிட்டு மாசு வந்துட்டாரு. அவர் ஆக்சுவலி அத்லெட் இல்லையா? ஸோ வந்து அந்த ட்ராக், அந்த டிஷர்ட், அந்த பேண்ட்லாம் அப்படியே போயிட்டு ஸோ ஜாகிங் போயிருப்பாரு போல. உடனே கால் வந்துச்சு, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு. உடனே அதை அப்படியே கட் பண்ணிட்டு அங்கேயே வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டு எங்க அண்ணன் மாசு வந்துட்டாப்லனாலே மாசு தான். அந்த சீனே களை கட்டினான். அப்போதான் அண்ணன் நீங்க நார்மலா அவர் வந்தா கூட பரவாயில்லைங்க, அவர் ட்ராக்ல வந்துட்டாருனால அவ்வளவுதான். அவரை நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, டச்சே பண்ண முடியாது நீங்க. ரைட்டுங்களா? அதனால வந்து அது ரொம்ப மாசா இருந்துச்சு. நான் ரொம்ப அதை லைக் பண்ணேன், ஹெவியா லைக் பண்ணேன். வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணணும், வர சொல்லுங்கன்னா அவர் ஆக்சுவலி வீட்டில் உள்ள இருக்காருன்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க போல. சார் ஒரு 10 மினிட்ஸ். வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, இதுக்குள்ள இருந்தாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதை சொல்லுங்க, எதுக்கு மறைச்சு பேசுறீங்க? அதை அடுத்து சொல்ல வந்தேன். அதை தான், இப்போ வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளில வரல. என்ன அப்படின்னு சொன்னா, காலை கடனை வந்து இது பண்ண போயிருக்காரு, பாத்ரூம்ல இருக்காரு, வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிருங்க. சார் 10 மினிட்ஸ் நீ எவ்வளோ சார் 10 மினிட்ஸ் சொல்லுவீங்க? வெயிட் பண்ண முடியாது சார், கிளம்ப சொல்லுங்க, நாங்கள் 7 o'clock இங்கே வந்தோம் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றாரு. ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்க, தஞ்சாவூர் வரையும் கூட்டிட்டு போறீங்க, காலை கடன் கூட கழிக்காம எப்படிங்க அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி. சார் இந்த இடத்துல நான் வந்து டிஎம்கேக்கு தான் சார் சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு பாத்ரூம் கூட அலோவ் பண்ணாம எப்படி சார்? ப்ளீஸ் சார், என்ன நீங்க பேசிட்டு சார். சரிங்க, நீங்க வந்து தஞ்சாவூர் போற வரைக்கும் ஒருத்தங்களை வந்து அப்படியே வேன்ல வந்துட்டு, ஒருவேளை உங்களுக்கு ஏதோ வயிறு சரியில்லை, நேற்று ராத்திரி சாப்பிட்டது ஏதோ பண்ணுது அப்படின்னா உடனே அதெல்லாம் கிடையாது. என்ன ஆனாலும் நீங்க வந்துட்டு தஞ்சாவூர் வரைக்கும் இந்த வேன் வந்து நாங்க உங்களை இறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க ஒரு போலீஸ்காரங்க. என்னங்க நீங்க அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அதெல்லாம் வந்து சார், இப்படிப்பட்ட ஒரு நபரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, போற வழியில வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்காக நிப்பாட்டி ஒரு நல்ல ஹோட்டலாவே ஹைவேஸ்ல என்ன இருக்குதோ அதுல நிப்பாட்டி போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணு யாரும் கொடுமைப்படுத்தினா கூட்டு போக மாட்டாங்க. இன்னொன்னு வந்து பஸ் இதாயிடுச்சுன்னா அப்ப அதை யாருங்க இது பண்றது, கிளீன் பண்றது? அதனால அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமானது, நீங்க இதுல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, 10 நிமிஷம் சொல்றீங்க, சரி ரைட் ஓகே. நீங்க இந்த ரீல்ஸ்ல எல்லாம் வம்பிழுப்பாங்க தெரியுமா? என்னன்னே தெரியலடி, என்னுடைய ஆளு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போனான்னா வரவே மாட்டேங்கிறான்டி வெளியே, எவ்வளவு நேரம் தான் உட்காந்து ரீல்ஸ் அனுப்பிட்டு இருக்காண்டி எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து நிறைய இந்த பொண்ணுங்களாம் போடுவாங்க, பசங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு வரலன்னா பரவாயில்ல, 20 நிமிஷம் கழிச்சு வரலாம். அவங்க போலீஸ்காரங்க உங்க வீட்டுல வந்து கெஞ்சுறதுக்கு அவங்க உங்க வீட்டு வேலைக்காரங்களா, செக்யூரிட்டியாங்க அவங்க, தே ஆர் போலீஸ்மென். வந்திருக்கிறது ஜாயிண்ட் கமிஷனர். நீங்க கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர் யார வேணாலும் உங்க வீட்டு வாசல்ல நிக்க விடுறதுக்கு நீங்க ஒண்ணு ஆளுங்கட்சியில அப்ப இருந்து ஆட்டம் காட்டுறது அந்த டைம்ல இது கிடையாதுங்க. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த போலீஸ்மென். அவங்க கவர்மெண்ட் டியூட்டில இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க பண்றது அவங்க இங்க வந்திருக்காங்க. நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறதா பேசிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பாத்ரூம்ல இருக்கிறாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் சொல்றீங்க? ஒரு கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர் உங்களை கேட்கறாரு, சார் என்ன சார் 10 நிமிஷம் எவ்வளவு நேரம் சார், வர சொல்லுங்க சார் அப்படின்னா, என்னங்க
வேணாமா, ரெடியா வேணாமா அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இல்ல கிளம்பி சார், வந்துட்டு அதெல்லாம் டீசென்ட்டா அட்வொகேட்லாம் வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க போல. சார் அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காரு. பிளஸ் அட்வொகேட் சரவணனும் வந்துட்டு இருக்காரு. சார் இருங்க பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பலாம். வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வருகிறார், அண்ணன் வருகிறார்ன்ற மாரி ரூம்குள்ள இருந்து வந்தாரு வெளியில. வந்துட்டு உட்கார வச்சு எல்லா வழக்கறிஞர்கள்லாம் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க சார். அவ்வளவுதான். இப்ப என்ன நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த போலீஸ்காரங்களுக்குலாம் ஒரு ஐடியா. யாரு வராங்கன்னு இப்ப அது வரைக்கும் இவர் வெளிய வரக்கூடாது உள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப யாரு வரப்போறாங்கன்னு இவ்வளவு பில்டப் பண்றாங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்படி யாருன்னா வரா பாப்போம் இரு அப்படின்னு போலீஸ்காரங்க நம்ம காத்துக்கிட்டே இருக்காங்களாமா. சரி இவரே வந்துட்டாரு. நம்ம ட்ராக் சூட் பேண்ட்டே வந்துட்டாரு. வேற யாருன்னா வரதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து வராரு. வண்டு 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 முருகன் அப்படின்னு எங்க அண்ணன் சரவணன் அவர்கள் சும்மா வாக்க போட்டு அப்படியே ஸ்டைலா உள்ள வராரு. அதை பார்த்த உடனே அப்படியே மெர்சலைட்டா போலீஸ்காரங்களாம் இவருக்காக வாங்க இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க. ஏங்க சொல்லியிருந்தா நாங்க எதனா ஒரு நல்ல அட்வொகேட்டாவது பார்த்து கூட்டு வந்துருப்போமேங்க உங்களுக்கு. இல்ல சார், அந்த செக்ஷன்ஸ்லாம் படிச்சு காட்டிட்டு இருக்காங்க சார். அது உதயநிதி வந்து வச்சுட்டு இருக்காரு செக்ஷன்ஸ் எல்லாம். ஏதோ ஒரு கேமரா ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் உதயநிதி பக்கத்துல தான் வந்து சரவணன் உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா இளங்கோ அவர்கள் வந்துட்டாரு. வழக்கறிஞர் இளங்கோ வந்த உடனே அவரு கீழே உட்காந்துட்டு இருந்தாரு. இந்த பக்கம் அந்த கேமரா வச்சிருக்கவங்க இந்த சைடு சரவணன் வந்துட்டாரு. இந்த எடுத்துட்டு இருக்காங்க இந்த செக்ஷன்ஸ்லாம். சார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிட்டீங்களா, பேசிட்டீங்களான்னா அதுக்கு வந்து இப்படின்னு மண்டே சொல்லிடுறாரு பின்னாடி இருந்தாரு. இந்த ஆளுக்கு ஜூம் பண்ணி வச்சுட்டு என்னென்னமோ பேசுறாங்கப்பா நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் வேற போடுறாங்க சார். அதுக்கு நிறைய மீம் எடுத்து அவரை வச்சு வம்புழுத்து ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்துட்டு பார்த்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாருக்கும் ஒரு ஹக் கொடுத்துட்டு தன்னுடைய மகனுக்கு மனைவிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து துரைமுருகன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி அப்படின்னு வர்றாரு. ஐயா உங்க வயசுக்கு நீங்க கட்டி பிடிக்கவே காலவர் ஆகுது. நீங்க எப்ப கட்டி பிடிச்சி ஒவ்வொருத்தங்களா எல்லாம் வேற ரொம்ப ஓல்டு ஏஜா இருக்கிறீங்க. நீங்க என்ன கொஞ்சம் ஓரமா உட்காருங்க எல்லாருக்கும் சேர்த்து நீங்க கட்டி பிடிச்ச கணக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அவர் கிளம்பி வராரு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வெளியே ஒரே போராட்டம். அப்படியே ஈஸியாரே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அப்படியே வந்துட்டு நீலாங்கரைய பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆன்றாங்க ஓடுறாங்க. ஒரே கும்பல் கூடுது. போராட்டம் போராட்டம் அப்படின்றாங்க. சவுண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே அலர்ட் ஆயிட்டாங்க டிஎம்கே. அவங்களுடைய அந்த ஒரு நெட்வொர்க்கிங் நம்ம இந்த இடத்துல பாராட்டணும். பாருங்க அந்த உடனடியா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இப்ப நான் இங்க வந்திருக்கேன்ல. அப்ப நாளைக்கு தான் நான் சென்னை வரேன். அதையும் நம்ம வீடியோ நடுவில் செவிடுறேன். ஏன்னா ஏன் ஆன்லைன் நாளைக்கு நான் வந்துருவேன் சென்னைக்கு. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற ஊர்ல வந்துட்டு இங்க எந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சரோ அவங்களுடைய இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அவர்தான் எக்ஸ்எம்எல்ஏ இங்க இருக்கிறவரு. இருந்தாலும் அவர் ஒரு 4 வண்டியை இனோவா காரை நிப்பாட்டிக்கிட்டு மாப்பிள இங்க இருந்து இந்த ரூட்டை பிடிச்சவன் தஞ்சாவூர் திருப்பும் போது நம்ம இங்க இருந்து சேர்ந்துடணும்டா அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லுன்னு பாட்டை போட்டு சும்மா ஐயோ அவங்க பாட்டா போச்சா இதுவும் நல்ல பாட்டு நம்ம தலைவர் பாட்டுனது. இது கூட ஒரு உருப்படியான பாட்டு ஒரு 8-10 வருஷத்துல நடிச்சாரு. ஒரு நல்ல பாட்டாவது ஒண்ணு ரெடி பண்ணிருக்காரா இந்த மாதிரி மாசம் இதையும் பண்ணி தொலை சார். பாட்டு வருகிறார் அண்ணன் வருகிறார் அதான் சார் காலையில இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவா? நிஜமா காலையில இருந்து சார் தஞ்சாவூர்ல நிறைய டிஎம்கே கேடர்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் இதான் போட்டு ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அண்ணன் வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் அந்த படத்தை போட்டிருந்தாங்க. நான் உண்மையதான் சொல்றேன். இவங்க ஊரெல்லாம் பண்ண அந்த ப்ரொடெஸ்ட் பத்தி அடுத்து வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த இவர் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏத்திட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி பீதியா தான் இருந்தாரு. என்னதான் வெளியே ஒரு பில்டப் கொடுத்தாலும் ஒரு ஒரு டென்ஷன் தெரியுது. என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம ஏதோ லைட்டா வாய விட்டோம். மூடிக்கிட்டு ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்துச்சு அதை பேசியிருந்துருக்கணும் போல இருக்கு. தேவையில்லாம வந்து நம்ம வாய விட்டோம். லைட்டா ஃபீல் பண்றாப்புல தெரியுது முகத்திலேயே. இருந்தாலும் அப்புறம் அந்த சீட்டோட எட்ஜ்ல உட்காந்துக்கிட்டு எதையோ பேசி எப்படியோ பார்த்துக்கிட்டு ஒரு பில்டப்பை கொடுத்து கிளம்பி வராரு. ஃபேமிலி எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேன்ல ஏறுறாரு. நீலாங்கரையே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டிஎம்கே கேடர்ஸ் அங்கேயும் இங்கேயும் அப்படின்னு கூடயே கத்திக்கின்னு வராங்க போறாங்கன்ற மாதிரி. இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில எதுமா இந்த மாதிரி கிளம்பி வரணும்னு சொன்னா திமுகல எவ்வளவு பேர் வேலை வெட்டி இல்லாம இதே பொழப்பா காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதான் இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு. அப்ப இவ்வளவு பேருக்கு வேலை இல்லாம இருக்கு. அந்த வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிறது திமுக கண்டிப்பா அவசியம். ஏன்னா பல பேர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ கிடையாது. அந்த எம்எல்ஏவே சுத்தி அவங்களுடைய வாழ்க்கையவே ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த கும்பலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில வேலையே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை வந்து திமுக கோட்டை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல போட்டாங்க ஒரு பெரிய ஓட்டை. அதனால அவங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய வீட்டுல. இப்ப அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க ரோட்ல. அப்ப இந்த மாதிரி வந்து ரோட்ல உட்காந்து எல்லா பழைய எம்எல்ஏ உடைய ஆட்கள்லாம் அப்பா வேலை வந்துருச்சு நமக்குலாம் போன போடுறாங்க. மாப்பிள்ள வேலை வந்துருச்சுடா நமக்கு அப்படின்னு அது ஒரு குஷி.
ஒரு கொண்டாட்டம் மாதிரி அது ஒரு ஆர்வமா கிளம்பி வந்துட்டாங்க. எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்துட்டு பொண்டாட்டி வந்து என்ன இந்த மாசம் வாடகை எப்படி கட்ட போறோம் ஏதுன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. புள்ள ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டா அதுக்கு பொழப்பு கிடையாது. இந்த கட்சியவே நம்பி வண்டி உருட்டிக்கிட்டு இருந்த பல பீஸுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரியான தீனி காசு எல்லாம் அடிச்சு வாரி இறைச்சிருப்பாங்க. நல்ல சம்பாத்தியம் இன்னைக்கு அவங்களுக்கு. அதனால அந்த வகையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் இருந்தாலும் அவங்களும் அந்த தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் உருவாயிருக்கு திமுக மூலமா இன்னைக்கு ஒரு நாளுக்குங்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அவங்க குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடுக்கான சாப்பாடு காசு கிடைச்சிருக்கு. அதனால அது ஒரு சந்தோஷம். பட் யூ சி இந்த இதுல கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசிட்டு போதா அப்ப கூட இந்த ஒரு ரியலைசேஷனே இல்ல பாருங்க. வேன்ல ஏறி உட்காந்துட்டு அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நான் ஒரு காமெடியா பாக்குறேன் அப்படின்றாரு. எப்படிங்க இதை நீங்க காமெடியா பாப்பீங்க? யூ ஹேவ் டு ரியலைஸ் பீயிங் எல்ஓபி இல்ல ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன். நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இதுல ரியலைசேஷன் பார்ட்டே வரலையா? இதை எப்படி நீங்க இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதோ ஒரு அர்த்தத்துல சொன்னேன் அவங்க ஏதோ ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது? அப்ப உங்களை தவிர இந்த தமிழ்நாட்டுல இந்த இந்தியாவுல இந்த உலகத்துல யாரெல்லாம் இதை வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டு இவர் இப்படி பேசிக்க கூடாதுன்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் முட்டாள். அவங்க யாருக்கும் தமிழ் தெரியல, அவங்க யாருக்கும் புரியல, அவங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்க ஒருத்தர் மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் பேசினதே வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்ல வந்ததே அது கிடையாது. இப்போ நடக்கிற காவேரி இஷ்யூவா இருக்கட்டும், மக்கள் பிரச்சனையை மடைமாற்றத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க இந்த தாவேக அரசு. இதை நான் காமெடியா பாக்குறேன். இங்கிலீஷ் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருந்தாரு சார், இங்கிலீஷ்ல பேசினாரு. சரி, ஆர் யூ ஃபேசிங் திஸ் கான்சிக்வன்சஸ்? எஸ், ஐ எம் ரெடி டு ஃபேசிங் திஸ் கான்சிக்வன்சஸ் சொல்றாரு. சார், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான ஒரு கைதா பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்கன்னா எனக்கு தெரியல, அவங்களுக்கு அவ்வளோ மூளை இருக்குமான்னு எனக்கு தெரியலன்னு இங்கிலீஷ்ல சொல்றாரு. they don't have such, they are bunch of idiotsன்னு வேற சொன்னாரு சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு அரெஸ்ட் ஆன பின்பு. பேசுங்க, நீ இன்னும் பேசுங்க சார். உங்களுக்கு எப்படியும் வந்துட்டு இந்த கட்சியை காப்பாற்றணுன்ற அக்கறை இல்லைங்கிறது எனக்கு நல்லா ரொம்ப தெளிவா இந்த சம்பவம் மூலமா நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ஹி இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எடப்பாடி பழனிசாமி போல அப்படின்றதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இதுல கட்சியை காப்பாற்றணுன்ற எண்ணம்லாம் கிடையாது, ஈகோ தான். நான் இந்த இடத்துல இருக்கணும், நானா நீயா பாத்துக்கலாம்னு வந்துட்டாங்க. ரைட், ஓகே, பாருங்க பேட்டில்ல கடைசியில தோக்க போறது யாருங்கிறது 2031 எலெக்ஷன் வரும்போது மீண்டும் உங்களுக்கு புரியும். அப்பவும் ரியலைஸ் பண்ணல அப்படின்னா நோபடி கேன் ஹெல்ப் யூ. ரொம்ப அது இல்லாமல் சார், அந்த ரியலைசேஷன் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. சிரிச்சுக்கிட்டே வெளியில் வரும்போது செயற்பாவர்கிட்ட சிரிச்சுட்டே பேசுறதா இருக்கட்டும், கையாடிட்டே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் செல்ஃப் ரியலைசேஷனே இல்லை. இப்போது டிஎம்கேல சொல்லுவாங்களே சார், உட்கட்சி பூசல் இருக்குது, திமுகவோட தலைவர் இப்போது இவரா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவர் எப்படி தலைவராக எடுத்துக்க முடியும்னு நிறைய பேர் சீனியர் டிஎம்கே கேடர்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி தான் தெரிஞ்சது பார்க்கும்போது. அவர் வந்து திமுகவை தாங்கக்கூடிய தலைவரா அப்படின்னு கேட்டா, தகுதியே வாய்ந்தவரா அப்படின்னு கேட்டா, அது கொஸ்டின் மார்க்கா தான் தெரியுது இப்ப பார்க்கும்போது. என்னங்க ஒரு எம்எல்ஏ இவர் மார்கண்டேயனுக்கும் இன்னைக்கு உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எம்எல்ஏ மார்கண்டேயன் ஒரு சாதாரண எம்எல்ஏ. அவர் வந்து எலும்ப உடைப்பேன் அப்படின்னு பேசினாரு, அவர் தூக்கி உள்ள வச்சாங்க. இன்னைக்கு அவர் வெளியே இப்பதான் கடைசியா ஒரு வழியா வெளியே வர நிலைமை ஏற்பட்டு இருந்துச்சு அவருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? யூ ஆர் த பார்ட்டிஸ் மெயின் பர்சன். இன்னைக்கு உங்க அப்பா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீங்க தான் கட்சியை வழி நடத்துற ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஒரு எதிர்கட்சி தலைவர். எப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்குது. நீங்க நாளைக்கு வந்துட்டு திமுக ஜெயிச்சிருந்தா கூட மீண்டும் ஸ்டாலின் தான் சிஎம் ஆயிருப்பாரு, நீங்க டெபுட்டி சிஎம் இருந்திருப்பீங்க, அதே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பீங்க, ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல போயிருக்கும். பட் டுடே தி ஸ்டோரி ஹஸ் சேஞ்ச்ட். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்னவென்றால், உங்க அப்பா தவற விட்டதை 2031 நீங்க பிடிக்கலாம். அதுக்கு நீங்க மக்களின் மனதை வெல்லணும், அதற்கான அரசியலை பண்ணணும்ன்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம யாரோ ஒரு சாதாரண எம்எல்ஏ பேசுற பேச்சுக்கும் ஒரு கட்சியுடைய தலைவரின் மகன் பேசுறதுக்கும் முன்னாள் டெபுட்டி சிஎம் பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஏன் அந்த ரியலைசேஷன் அவருக்கு வரலன்றது எனக்கு சத்தியமா புரியல. அதே மாதிரி அவர் அரசு செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னோடனே திமுகவில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சார். அவர் அரெஸ்ட் பண்ணி வெளியில கூட கொண்டு வர முடியல. அதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள வந்து போராட்டம் இந்த போலீஸை கண்டிக்கிறோம், வஞ்சிக்கிறோம், அந்த தாவேக அரசை வஞ்சிக்கிறோம், கண்டிக்கிறோம், முட்டாள் முதலமைச்சர் அப்படின்லாம் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். நாம உள்ள இருந்து அவர் வெளியில கொண்டே வர முடியல. வெளியில அந்த வேன்ல ஏத்தின பின்னாடி எல்லாம் அந்த வேனுக்கு முன்னாடி படுத்துட்டாங்க சார். ஃபுல்லா படுத்துட்டாங்க. அவங்கள குண்டு கட்டா தூக்கி போட்டு அந்த வேன் வர அவங்க முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்றதா இருக்கட்டும். நிறைய பேர், நான் உள் மாவட்டங்களை சொல்றேன், உள் மாவட்டங்கள நிறைய இடத்துல வந்து உதயநிதி அவர்களை வந்து அரசு செய்யறதை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்பாவு அவர்களோட தலைமையில முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ்,
KN நேரு அவர்கள் இவங்களோட தலைமையிலாம் வந்து அங்கங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா OPS அவர்கள்லாம் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த DMK கேடர்ஸ் வந்து முக்கியமா திருநெல்வேலியில சார். ஒருத்தர் வந்து அங்க நடுவுல நின்னு மறியல் போராட்டம் பண்றாங்க. போலீஸ்லாம் சுத்தி இருக்காங்க. அவர் ஓரமா வண்டியில வராரு. அவங்கள ஒருத்தர் போராட்டம் பண்ணவர் இடிச்சுட்டாரு. இடிச்ச உடனே எதுக்குங்க இப்படி இடிக்கிறீங்க? இப்படி இது பண்றீங்க? அவர் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராராம். ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வராரு. பப்ளிக் வந்து நியூசன்ஸா இருக்கு. எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர போட்டு அடிச்சு அந்த ஸ்கூட்டிய கீழ தள்ளி அவர 2 அடி அடிச்சு, இத்தனைக்கும் வயசானவர் அடிக்கிறது. திமுக இருக்கக்கூடிய அடிக்கிறவர் வந்து வயசானவர் ரொம்ப. அத 2 பேரையும் பிரிச்சு விட்டு அவர அனுப்பி கேட்டா அவர் வந்து இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன். என்னால முடியல சுத்தமா. இந்த மாரி பப்ளிக் நியூசன்ஸா இருக்காங்க. ஓரமா நின்னு போராடினா கூட பரவால்ல. இப்படி பப்ளிக்கா நின்னு போராடுறது எந்த அளவுக்கு நியாயம்னு கேட்டதுக்கு அடிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஒரு ட்ரூ கலர்ஸ் ஆஃப் DMK நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள கூட பதிவு பண்ணியிருந்தாரு சார். பேசிக்கலி இதுதான் நீங்க 75 வருஷம் அரசியல்னு இத்தனை நாளா சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்த உருட்டு. உங்களுடைய அரசியல் நாகரிகம் இதுதான். ஏன்னா 75 வருஷமா அரசியல் இருக்கிற நீங்க இதை எவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அதை பாருங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்கள்ல உங்களுடைய கெத்த காட்டுறதுக்காக இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு பிளஸ் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பும் கிடையாது அவங்களுக்கு. அதனால இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நிறைய பேர் பாக்குறாங்க, ரைட். பட் ஆனா இதுக்காக நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இப்ப என்ன அப்படின்னா, பக்கத்து மாவட்டம் தஞ்சாவூர்ல அந்த எம்எல்ஏ அந்த ஆளு ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நிக்கிறாரா அன்னைக்கு போற வழியில திருச்சியில நம்ம நிக்கல அப்படின்னு வச்சுக்க. ஓ அப்ப நான் வந்துட்டு அரெஸ்ட் ஆகி உள்ள போறதுக்கு நீங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருந்திருக்க தன்னால அப்படின்னு புரிஞ்சு பாடுறா. போற வழியில தலைவர் பார்த்துக்கிட்டே போவாரு. இளம் தலைவர் வந்துட்டு இந்த ஏரியாவை தாண்டி போறோம், விழுப்புரத்தை தொட்டுட்டோம், விழுப்புரத்துல இருக்கிறவங்க என்ன பைபாஸ் வந்து நிக்கிறானுங்களா? நிக்கிறானுங்க, ஓகே டிக்கெட் போட்டுக்க, இவங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க தான், ஆள் ஒன்றும் இது கிடையாது, அடுத்த தடவை இவங்களுக்குலாம் வாய்ப்பு தரலாம். அடுத்து யாரா ஏன்னா இந்த மாவட்டத்துல எவனும் வெளியவே வரல அப்படின்னு இவரும் கவனிக்கிறாரு போல இருக்கு. அதனாலதான் இப்ப இவங்களுடைய அரசியலும் பாருங்க அதுக்கேத்தாரு போல இருக்குது. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஒரு ஏசி பஸ்க்காவது கூட்டு போயிருக்கலாம். பாவம் அவரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பையன். அவரை போயிட்டு நம்ம வந்து ஒரு கம்பி போட்ட ஒரு வேன்ல போய் ஏத்தி இப்படி தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போனீங்கன்னா அவர் யாரு? துபாய் வரைக்கும் ஃபிளைட்ல அப்படி இப்படி போயிட்டு அட்டகாசம் பண்றவரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அது மட்டும் தான் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல ஒரு ஏசி பஸ்ல கூட்டு போயிருந்திருக்கலாம் அவரை. அது இன்னொன்னு பாருங்க, இவங்களுடைய இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒருங்கிணைந்த அட்ட டைம்ல எல்லா மாவட்டங்களும் நின்று ரோட்ல போராட்டம் பண்ற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டான பாலிடிக்ஸ் இருக்குது. பட் ஆனா அது வந்து அநாகரிகமான வார்த்தைகள், அநாகரிகமாக திரும்பவும் எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணாரோ அதே விஷயங்களை திரும்பவும் இவங்களும் நின்று ரோட்ல பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசுனது தானே உனக்கு பிரச்சனை, நான் பேசுறேன் பாரு அப்படின்னு சொல்லி முட்டாள் முதலமைச்சர், இந்த நடிகை பேரை சொல்லி அதுக்காக போற முதலமைச்சர், இது அது அது அப்படின்னு அவ்வளவு கொச்ச கொச்சையா நின்றுகிட்டு பஸ்ல ஏறி பஸ்லலாம் ஒரு 50 பேர் பஸ்ஸுக்குள்ள நின்றுகிட்டு பஸ்ஸுக்குள்ள போராட்டம். என்னங்க இவங்க இதுதான் அவங்க அரசியல் நாகரிகமா? அவ்வளவு வாய்ப்பு பேசுனீங்க. தாவேக்கான்ற ஒரு கட்சியை பார்த்த உடனே இது பண்றாங்க அது பண்றாங்க, மரத்துல ஏறாங்க மரத்துல தொங்குறாங்கன்னு அவ்வளவு வம்பிழுத்தீங்க நீங்க. உங்களோட அரசியல் நாகரிகம் இவ்வளவுதானா? வாய் கிழிய கிழிய பேசுனீங்க தாவேக்காவை பத்தி. உங்க அரசியல் நாகரிகம் இன்னைக்கு ஒரு அரை நாள்ல தெரிஞ்சு போச்சு தமிழக மக்களுக்கு. நல்லா கவனிங்க ஒரு விஷயம், இதற்கு முன்னால ஒரு 15% மக்கள் தான் வந்துட்டு நியூஸ் பார்ப்பாங்க. உங்க அப்பா எங்க அப்பா இவங்க அவ்வளவுதான் அவங்க மட்டும்தான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, நியூஸ் பார்ப்பாங்க, ரேடியோல கேட்பாங்க. இப்படிதான் இருந்துச்சு அரசியல் இதுக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு நீங்க நானு அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி அடுத்த ஜெனரேஷனு மாமன் மச்சான் எல்லாருமே இன்னைக்கு உட்காந்து வீட்டுல இருக்கிற லேடிஸுங்கெல்லாம் நாடகம் பார்க்கறத விட 1 மணி நேரம் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன்ஸ் from 15% it has gone up to 65 to 70%. நீங்க பாருங்க, every 100 people ஒரு 100ல 15 பேர் மட்டுமே அரசியல் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு 100ல 65-70% மக்கள் பாக்குறாங்கன்ற மாதிரி அரசியல் மாறி இருக்கு. ஒரு 50-60 பேர் புதுசா அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க every 100 peopleல. இது எவ்வளவு பெரிய மாற்றம். அப்ப நான் அதனாலதான் சொல்றேன், அவ்வளவு பேர் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இத்தனை வருஷத்துல என்னென்னலாம் பண்ணீங்கன்றத போட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க அரசியல் நாகரிகம் தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு முழுக்க இப்ப இவ்வளவு பேர் போராட்டம் பண்றீங்களே, நீங்க சரி நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இப்ப யாருக்கு அங்க போராட்டம் பண்றீங்க சொல்லுங்க? உதயநிதிக்கு தானே. அவர் என்ன பெரிய காஸ்ட்ரோவா சேகுவேராவா? அப்படியே இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராட்டம் பண்ணியவரா? யாருங்க அவரு? ஒரு கேவலமான பேச்சை பேசிட்டு இந்த நாட்டுல இருக்கிற பெண்கள் அனைவரையும் முகம் சுழிக்கும் வகையில, ஆண்களுக்கு முகம் சுழிக்கும் வகையில
ஒரு பெண்ணை பத்தின ஒரு கேவலமான கொச்சையான கருத்தை பேசின ஒரு தேர்ட் ரேட்டட் பொலிட்டிக்கல் லீடரா இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அவரே தரந்தாழ்த்தி பேசியிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட நபர் பண்ண விஷயத்துக்கு இவங்க எல்லாம் என்னமோ ரோட்ல வந்து நின்னுகிட்டு போராடுவோம் போராடுவோம். இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? தீஸ் ஆர் த வெரி 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 டேஞ்சரஸ் பீப்புள் இன் த வேர்ல்டு. இவங்க யாரு அப்படின்னா, நாளைக்கு ஒரு தப்பு இவன் குடும்பத்துல இருக்கிற சொந்த பையன் பொண்ணு பண்ணா கூட வெளியே காட்டிக்க மாட்டானுங்க. பக்கத்துல இருக்கிற வீட்டுல ஒரு சின்ன குழந்தை 4 வயசு 5 வயசுல இருக்கிற பொண்ணை இவன் வீட்டுல இருக்கிற பையன் நாளைக்கு ஒரு தொந்தரவு பண்ணா அப்படின்னா இதை மூடி மறைப்பானுங்க. இப்படிப்பட்டவனுங்க தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் போது அந்த தவறு என்ன, தான் தலைவராகவே இருந்தாலும் அவர் பேசியது அசிங்கமான ஒரு விஷயங்கிறத புரிஞ்சுக்காம ரோட்ல வந்து நின்னு சும்மா ஒரு டெம்ப்ளேட் டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றவங்க ஒரு நபரை வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க. இவர்களை போன்றவர்கள்ட்ட நீங்க மீண்டும் இந்த தமிழக மக்கள் ஒரு முறையாவது ஆட்சி கட்டுல கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க நீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா குடுக்கவே கூடாது சார். சார் அதுக்கடுத்து நெறைய தலைவர்கள்லாம் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார். அத பத்தி பார்க்கலாம் சார். சார் இந்த அரெஸ்ட்டுக்காக சில கண்டனங்கள் வந்தது. அதெல்லாம் வந்து டிஎம்கே சைடுல சார். இவர் பேசினத பத்தி சில பேர் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க சார். அத பத்தி ஒரு டைம் பார்த்துடலாம் சார். அண்ணாமலை அவர்கள் வந்து வி த லீடர்ஸ் சார்பா வந்து நேத்து மதுரையில வந்து வைகை ஆற்றை சுத்தம் பண்ண போயிருந்தாரு சார். அது நெறைய நியூஸா வந்துச்சு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, நேற்று வைகை ஆற்றை சுத்தம் செய்தபோது இதைவிட மோசமான மாசு இருக்க முடியுமா என்று தோன்றியது. பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சை கேட்டேன். முடிச்சிட்டாரு. அடுத்து வேற யாரெல்லாம்? சார் சண்முகம் சார், சிபிஐ சண்முகம் அவர்கள் வந்து தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலான பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அரசியலில் நாகரிகமாக பேசுவது மிகவும் அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். சிபிஐல இருந்து வந்துருச்சு. சண்முகம் அவர்களும் போட்டாரு. ஆக்சுவலி அவர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் சார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னும் போது கூடுதலான ஒரு பொறுப்பு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி பேசுறது அருவருக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நார்மலா பேசுறவங்களே கட்சியை விட்டு நீக்கணும். எதிர்க்கட்சி தலைவரே இப்படி பேசுறது வந்து வேதனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சண்முகம் அவர்களுக்கு தப்பா புரிஞ்சிருக்கு. அவரும் வந்துட்டு இதை கரெக்டா புரிஞ்சுக்கல. கரெக்டா? சரி ஓகே. அப்புறம் வேற யாரெல்லாம் வந்துட்டு உதயநிதி அவர்கள் சொன்னதை சரியா புரிஞ்சுக்காம தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு? ஏன்னா உதயநிதி அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்னைய தப்பு நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு இருக்காரு. சோ வேற யாரெல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சார். திருமாவளவன் அவர்கள் சார், அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அவருமாங்க இவ்வளவு தப்பா புரிஞ்சிருக்காரு. ரொம்ப நிறைய நல்ல படிச்ச மனுஷனாச்சுங்க அவரு. ஐயோ பாவம். சரி சொல்லுங்க. சார், அண்மையில் திமுக சார்பில் காவிரி நீர் உரிமைக்காக தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரட்டுறம் மொழிதல் என்னும் வகையில் எள்ளி நகையாடும் கருத்தொன்றை கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் மீது பொய் வழக்கு போடுவதிலேயே முதலமைச்சரின் கவனம் இருக்கிறது என்று அவர் சொல்லிய போது அங்கே திரண்டிருந்தவர்கள் பிரபல நடிகை ஒருவரின் பெயரை சொல்லி கூச்சலிட்டுகின்றனர். அப்போது அவர் கிண்டலாக பேசும் முனைப்பில் தவறான பொருள்படி ஒரு கருத்தை பேசியுள்ளார். இது ஆங்கில ஊடகங்களில் விவாதிக்கும் அளவுக்கு, கண்டிக்கும் அளவுக்கு தேசிய அளவிலான பிரச்சனையாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருப்பவர் இது போல இரட்டை பொருள் தரும் எள்ளல் நடையில் பேசும் முறையை தவிர்த்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணை குறித்து இழிவாக பேசும் இத்தகைய அணுகுமுறை அவரது அரசியல் தகுதிக்கு பொருத்தமானதில்லை, நாகரிக அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையில் புரிதலை ஏற்படுத்திய அந்த அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நாளை நடக்கவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் இருப்பவரை சிறைப்படுத்துவதை தவிர்ப்பது ஆளுங்கட்சியின் மீதான நன்மதிப்பை ஏற்படுத்தும். தற்போதைய நிலையில் காவிரி நீர் உரிமைக்காக அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என யாவரும் இணைந்து குரல் கொடுப்பதற்கும் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கும் இது ஏதுவாக அமையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து. தலைவன் வந்து ஸ்மார்ட்டா வந்து ஒரு பிளே பண்ணிட்டார், வழக்கம் போல எப்பவும் பண்ற மாதிரி. சரி ரைட்டு, தப்பு தான், கரெக்டு தான். இருந்தாலும் அதுக்காக அரெஸ்ட் பண்ணுவீங்களாங்க, அரெஸ்ட் பண்றதை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு போட்டு சமம்படுத்திட்டாரு. ரைட், இது இவருடைய ஸ்டைலு. அடுத்து சார், அன்புமணி ராமதாஸ் அவரும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. சரி, என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயும் இதுவும் இது ரெண்டுமே தப்புன்னு சொல்லிட்டாரு. இவர் இந்த மாதிரி பேசினதையும் தவிர்த்திருக்கணும், இந்த அரெஸ்ட்டையும் தவிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி தான் சார் ட்வீட் பண்ணியிருந்தாரு. குஷ்பு சுந்தர் சார் அவங்க ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் மட்டும் நான் படிக்கிறேன், அந்த முக்கியமானது மட்டும் படிச்சிடறேன் சார். Heard Udayanidhi Stalin's speech. It was crass, cheap and deeply derogatory, reflecting the very political culture he seems eager to inherit. If those with such a mindset aspire to lead a political party and one day govern the state, then God help us. What else can one expect from people who treat abusing, degrading and insulting women as a form of political theatre
basking in the applause, whistles and laughter of their loyal supporters, and who will know this better but me அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதே மாதிரி லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து த்ரிஷா அவர்களிடம் வந்து அன்கண்டிஷனல் பப்ளிக் அப்பாலஜி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இன்சல்ட் பண்ணதுனால அப்படின்னு சொன்னால் லெட் சி இஃப் கேன் ஓன் அப் இட்ஸ் தட் let's see if can own up his dirt and if he has the courage and decency to apologize அப்படினாங்க. ஆக்சுவலா எல்லாரும் பேசினதுலயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்துட்டு குஷ்பு அவர்களுடைய ட்வீட் தான். ரொம்ப சரியா சொல்லியிருந்தாங்க. அதாவது இதுக்கப்புறம் சின்மயி அவர்களுடைய ட்வீட் கூட இருக்குது, நிறைய பேர் பேசியிருந்தாங்க, பிரேமலதா பேசியிருக்காங்க நிறைய. பட் இருந்தாலும் எனக்கு குஷ்பு அவர்கள் பர்சனலா எனக்கு ரொம்ப சென்சிபிளா பட்டுச்சு. ரொம்ப பெர்ஃபெக்டா டு த கோர் நறுக்குன்னு பேசின மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர், அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அந்த இடத்த நான் பிடிக்கணும், நான் வந்து அடுத்து சிஎம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தர் இப்படிப்பட்டவர் தான், இப்படிதான் பேசுவாரா? அப்ப இவரை மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்கள்ட்டலாம் நாளைக்கு ஆட்சியை கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப தெளிவா அவங்க பேசுனதுல இருந்து ஆரம்பிச்சு, உதயநிதி அவர்கள் வந்துட்டு சம்பந்தப்பட்ட அந்த நடிகையிடம், த்ரிஷா அவர்களிடம் வந்துட்டு இவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத சொன்னது கூட ரொம்ப கோரான பாயிண்ட். பிகாஸ் அதை பத்தி யாருமே இங்க பேச மாட்டேங்கிறாங்க. எத்தனை திரைத்துறையினர் வந்துட்டு இப்ப த்ரிஷா அவர்களுக்காக இந்த விஷயத்துல பேசியிருக்காங்க, அதை சொல்லுங்க நீங்க. எத்தனை பேர் வேற விட்டு என்னலாமா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்நேரத்துக்கு திரைத்துறையில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து கூடாதாங்க. இன்னுமே அவங்க நடிச்சுட்டு தானே இருக்காங்க படத்துல. இப்ப கூட அவங்க கருப்பு படத்துல நடிச்சாங்க தானே. இப்ப கூட கருப்பு படத்துல நடிச்சாங்க. இன்னும் அவங்க அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம் வரைக்கும் 5 ஆகுது. இன்னைக்கு 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம். இப்ப வரைக்கும் வந்து ஒரு கண்டனத்துக்கான ஒரு ட்வீட் இல்ல, ஒரு இது எதுவுமே இல்ல. சோ அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த கண்டனத்தை தெரிவிக்காததன் மூலமாக நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, your stand is not in favor of த்ரிஷா. அவ்வளவுதான். நீங்க உதயநிதி பக்கம் நிக்கிறீங்கன்றதை நான் சொல்லல. நீங்க த்ரிஷா அவர்கள் பக்கம் நிற்பதற்கான முயற்சிகளை இது வரைக்கும் யாரும் எடுக்கலன்னு பாக்குறேன். அது ரொம்ப எனக்கு வருத்தத்துக்கு விஷயமாக இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்றேன். ஓகே. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, பெண்களை இவ்வளோ இழிவா பேசி பண்ற ஒரு அரசியல் அப்படின்றது எப்போ நிக்க போகுதுங்கிறத நம்ம ரொம்ப கவனமா யோசிக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு சண்டை போடுறான் ரோட்ல அப்படின்னா, அவன் திட்டுற வார்த்தைகள் எல்லாமே பெண்ணுடைய உறுப்பு சம்பந்தப்பட்டதா இருக்குது, பெண்ணுடைய கேரக்டர் சம்பந்தப்பட்டதாக இருக்குது, அவன் எவனை திட்டுறியோ அவனோட தாயோடைய கேரக்டர் சம்பந்தப்பட்டதாக இருக்குதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு நீங்க வந்துட்டு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கு மெயின் நெசசிட்டி என்ன அப்படின்னா வந்து, ஒரு சம்பந்தப்பட்ட அந்த அரசியல்வாதியுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பெண் யாரோ, சம்பந்தப்பட்டவங்க யாரோ, அவங்களையோ குடும்பத்தையோ எதையாவது ஒண்ணு வச்சு பேசினா ஒரு கிளுகிழுப்பு. கவனிக்கிற இந்த ஆண்கள் இந்த சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ரோட்ல வந்து நிக்கிறானுங்களே, இவனுங்கள மாதிரி ஆளுங்க இன்னைக்கு இவர் கூட சேர்ந்து, ஆமா இது நான் கேட்க மறந்துட்டேன், 4 ரவுடின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கூட ஏறினாங்களே, எதுக்கு ஏறினாங்க அவங்க எனக்கு புரியவே இல்லை. என்னவா அப்ப அது? ஆமா சார். என்னன்னு புரியல. சேகர் பாபு அவர்களே ஒரு செல்ஃபி கூட இருந்துச்சு பாத்தீங்களா சார்? லெட்ஸ் டேக் அ செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் பீடா உட்காந்துருக்காரு. அவர் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. சேகர் பாபு, மாசு, பரந்தாமன், சரவணன் எல்லாருமே அவர் கூட போயிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஒரு லீகல் டீமோட பவரை காட்டுறதுக்காக போறாங்க. ஏங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் இது வந்து அனுமதிச்சிருக்கவே கூடாது. எப்படி அனுமதிச்சாங்கன்றதே என்னுடைய கேள்வி. இவரு தவறு பண்ணிருக்காரு, இவரை கூட்டு போறாங்க. ஒருவேளை அன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கலைஞர் அவர்களை வந்து மிட் நைட்ல அரெஸ்ட் பண்ண போனப்ப ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அதை தடுத்து இவங்க கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறதுக்கு போனதுனால பாத்தீங்க அப்படின்னா, முரசொலி மாறன் அவர்களை வந்து போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க, இன்னைக்கு டீடைன் பண்ணிருப்பாங்க அவரை. அது மாதிரினா கூட பரவாயில்லைங்க. இவங்க யாருமே அந்த மாதிரி தடுத்து பிரச்சனை எல்லாம் பண்ணவே இல்லை. அப்புறம் எதுக்கு இப்ப இவங்க போறாங்க? அவர் ஏறுறாரு, ஓகே வாங்க போலாம், நம்மளும் போலாம் அப்படின்ட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, தஞ்சாவூர் ட்ரிப் யாரெல்லாம் வரீங்க, கடைசி ரவுண்டு இன்னும் 2 சீட் மட்டும் பாக்கி இருக்கு, தஞ்சாவூர் ட்ரிப் ஜாலியா போயிருங்க. விளாக் பண்ண போறீங்க தஞ்சாவூருக்கு? பெரிய கோயிலை சுத்தி பார்க்க போறீங்க? என்னங்க அவரு இங்க இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, நீங்க என்ன இங்க இருந்து எல்லாம் கிளம்பி நம்ம ட்ரிப்பு போற மாதிரி ஜாலியா கூட சேர்ந்து போயிருங்க? புரியவே இல்லை எனக்கு இது. போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க சார், அவங்களா உட்காந்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரர் உள்ள ஏற, எங்க ஏற நீ இரு அப்படின்ட்டு இவரு சேகர் பாபு இரு, எனக்கே இடம் இல்லை இங்க. போலீஸ் சார் நான் போகணும் சார். ஆனா நீ அடுத்த வண்டியில வாயா, அடுத்த வண்டி. எனக்கு நிஜமாவே இவங்கெல்லாம் ஒரு எதுக்கு போறாங்க தெரியுமா? போற வழியிலேயே பாத்தீங்க அப்படின்னா, அங்க கோர்ட்ல இவங்க மூவ் பண்ண கேஸ் மூலமா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு இது நடந்துட்டு அதை கடைசியா பேசுவோம்.
பட் இதனால இவங்க என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு டாட்டா காட்டிட்டு ஓகே நம்மனால வந்து இவ்வளவு பேர் இன்னைக்கு ரோட்ல இறங்கி வீதியில போராட்டம் பண்றாங்க, பண்ணட்டும் நம்ம மாசம் என்னன்றதை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி இவங்கெல்லாம் நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க கட்சியில. இப்படிலாம் போயிட்டு ரோட்ல போராடுங்கடா, நான் தவறே பண்ணாலும் என் பக்கம் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இவருக்கு ஒரு இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களுடைய அரசியல்ல. இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க, இதுல ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது வந்து பின்னாடி புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு அந்த புத்திசாலிங்க மாதிரி கண்ணாடியை மாட்டி பேசுற அந்த கும்பல். அந்த கும்பல்ல ஒரு அக்கா ஒருத்தவங்க ரொம்ப நாளா வந்துட்டு திமுக சரியான முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேருக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல இருப்பாங்க. பட் அவங்களுடைய வேலைகளே பாத்தீங்க அப்படின்னா வந்து மாணவர்களுக்காக போய் நிக்கிறது 3 கேஸ் அப்படின்னா மிச்ச 7 சம்பவம் அவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவின் ஐடியாலஜியை பரப்புறதுக்காக போயிட்டு நடத்திட்டு இருப்பாங்க. அதுல இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ அக்கா போட்டிருக்காங்க. அதுல அக்கா சொல்றாங்க, இந்த கல்ட் மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்ப வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நேத்து கிடையாது, எம்ஜிஆர் காலத்திலேயே வந்துருச்சு அப்படின்றாங்க. ஓ சரி, அப்படி என்னடா அந்த கல்ட் மைண்ட் செட் இந்த திமுக காரங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னடா அந்த கல்ட் மைண்ட் செட் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய போனை வேக வேகமா எடுத்தேன் பூழி. அந்த கல்ட் மைண்ட் செட் என்ன ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கும் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஏன்னா அவங்க ரொம்ப என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க, நம்ம தான் ஏதோ ஒண்ணும் தெரியாதவங்க போல இருக்கு, இவங்க ரொம்ப மெத்த படிச்சவங்க போல ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. அந்த கல்ட் மைண்ட்ஸோடைய வார்த்தையை நான் அர்த்தத்தை படிக்கிறேன், அது யாருக்கு பொருந்துங்கிறத சொல்லுங்க எனக்கு. வழிபாட்டு மனப்பான்மை கல்ட் மைண்ட்செட் என்பது ஒரு தலைவர் அல்லது கொள்கையின் மீது குருட்டுத்தன்மான விசுவாசம் வைப்பதாகும். இதில் சுய சிந்தனை நிராகரிக்கப்படும் மற்றும் வெளியில் உள்ளவர்களை எதிரிகளாக பார்க்கும் நாம் மற்றும் அவர்கள் என்ற மனநிலை உருவாகும். இது மதம், அரசியல், பணியிடம் அல்லது சமூக குழுக்களில் ஏற்படலாம். இந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் அன்னைக்கு உதயநிதி வந்து பார்த்து அப்படியே ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அமைதியா போயிருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காது. இந்த அக்கா மாதிரி தேவையில்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசி மாட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கீழ்நிலை சிந்தனை, அதுதான் வந்து தமிழாக்கமா எனக்கு புரியல. கல்ட் மைண்ட் செட் அல்லது வழிபாட்டு மனப்பான்மை என்பது ஒரு தலைவர் அல்லது கொள்கையின் மீது குருட்டுத்தனமான விசுவாசம் வைப்பதாகும். இப்ப இது யாருக்கு தமிழ்நாடு திமுக அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க, ரைட்டா? இதில் சுய சிந்தனை நிராகரிக்கப்படும் இன்னைக்கு நடந்துச்சே சார். மற்றும் வெளியில் உள்ளவர்களை எதிரிகளாக மட்டுமே பார்க்கும் நாம் மற்றும் அவர்கள் என்ற மனநிலையை உருவாக்குவது ஆகும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த கல்ட் மைண்ட் செட் குருட்டுத்தனமாக என்ன ஆனாலும் நம்ம தலைவன் சொல்றதாண்டா கரெக்ட் அப்படின்னு அந்த கல்ட் மைண்ட் செட்டோட சுத்திட்டு இருக்கிறது யாருன்ற இந்த பின்னாடி புக்கெல்லாம் வச்சு உட்காந்துட்டு இருக்க அந்த அக்கா கிட்ட இப்ப எனக்கு கேட்டு சொல்லுங்க. தமிழ்நாடு மக்கள் சொல்லட்டும், அந்த அக்கா சொல்ற மாதிரி அவங்கதான் கல்ட் மைண்ட் செட்டுங்கிறது வந்து தாவேக்கால இருக்குதா இல்ல திமுக இருக்குதா அப்படிங்கறத பார்த்து சொல்லட்டும். நீங்க கேட்கிற கேள்விக்கு அக்கா பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். அக்கா பதில் சொல்ல வேணாங்க, ஏதோ ஃப்ளோல கேட்டேன் அக்கா பதில் சொல்லணும்னு. அக்கா சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்காது, உருட்டாவே இருக்கும். அவங்கள விட்டுருவோம், நம்ம விடுங்க, வேணாம், மக்கள் சொல்லட்டும். இன்னைக்கு திருவல்லிக்கேணியில குதிரை பேர விவாதத்துல வந்து சைன் பண்ண போறாரு இல்லையா சார்? இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணாங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டு இதே டிராமா இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அளவுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சைன் பண்ண போகும்போது அவர் வந்து அந்த அரெஸ்ட்டை ஃபோனில் பார்த்து இந்த வீடியோலாம் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு சார். ஆமாங்க, அதாவது செந்தில் பாலாஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நின்று ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியே நின்று அவர் வந்து ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, என்னுடைய கைகளை இப்படி கட்டி போட்டுட்டாங்களே, திருவல்லிக்கேணியில வந்து இப்படி என்னைய சைன் போடுன்னு சொல்லி இப்ப இந்த நேரத்துல என் உடல் மட்டும்தான் இங்க இருக்குது, என் உயிர் ஈசிஆர்ல இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர், ஆனா நம்ம வேணா உடனே இப்ப கிளம்பி ஈசிஆருக்கு போய் என்னன்னு பாக்கலாமானே, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஏண்டா எதுக்குடா அப்புறம் போனோம், நான் இப்ப இங்க வந்து போறது புரியல, பிடிக்கல, இப்ப நானும் உள்ள எடுத்து போட்டணும், என்னையும் இப்ப இழுத்துக்கிட்டு உள்ள போய் போடணும், அதான் அவன் ஆசை. பொழந்துருமே உனைய நானு. ஏற்கனவே திங்கக்கிழமை திருவல்லிக்கேணி, புதன்கிழமை புதுப்பேட்டைன்னு ஒவ்வொரு வாரத்துல 7 நாள் 7 ஸ்டேஷன்ல நான் போய் சைன் போட்டுக்கிருக்கேன். இப்ப 8ஆவதா நான் போய் தஞ்சாவூர்ல சைன் போடணும் உனக்கு. ஏதோ கிளம்பி போறாரு, ஸ்டேஷன் வாசல்ல நின்று 2 தடவை வீடியோவை பிளே பண்ணி நியூஸ்ல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போனோமா, சைனை போட்டோமா, வீட்டுக்கு போனோமா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு என்னைய வேற நீ அனுப்ப பாக்குற நீ அப்படிங்கிற மாதிரி அவரு ஷாக் ஆயிட்டாரு. இதுல வந்து பிரேமலதா அவர்கள் வந்து ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க, பதிலுக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ஒரு கருத்தியல் ரீதியான மோதலுக்கு கருத்தியல் ரீதியாக தான் போராட வேண்டும். அவர் சொன்னது முதல்ல கருத்தியலா, அவர் பேசுறது கருத்தியலா? அதுக்கு எப்படி கருத்தியலே கிடையாது போராட முடியும்? இது வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் இந்த மாதிரி கேஸ் கொடுத்து அவங்கள வந்து இது பண்றது, ஜெயில தூக்கி வைக்கிறது, இதெல்லாம் வந்து சரியான ஒரு போக்கே கிடையாது. அரஸ்ட் என்பது இது போன்ற விஷயங்களில் வந்து இதுவே ஆகாது அப்படின்னு. அப்ப அவர் எப்படி பேசினாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் பேசி இருந்திருக்கணும்னு சொல்ல வராங்க இவங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது, அந்த மாதிரி தரந்தாழ்ந்த அரசியலை தாவேக்கா என்னைக்கும் பண்ணவும் பண்ண மாட்டாங்க.
சிஎம் விஜய் அவர்களும் வந்து உதயநிதி அவர்களோட பர்சனல் லைஃப் பத்தி பேசி இருந்திருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களா இவங்க? அது மாதிரி எப்படி பேசுவாங்க? நீங்க சொன்ன மாதிரி வந்து விஜய் அவர்கள் அது போன்ற கீழ்த்தனமான அரசியலை செய்பவர்களே கிடையாது. கருத்தியல் ரீதியா பேசினா கருத்தியல் ரீதியா மோதணும்னா இது கருத்தியலே இல்லையே, இதுல இருக்கிறதெல்லாம் குப்பை. இந்த குப்பைக்கு எப்படி இன்னொரு குப்பையை கொண்டு நிறுத்த முடியும்? அதை தாவேக்கா பண்ணாது. அப்ப இந்த மாதிரி ஒரு கருத்தியல் மோதலை வந்துட்டு கருத்தியலா பேசணும், நம்ம கருத்தியலா பேசணுங்க, நம்ம இதுக்காக போய் கோர்ட்ல ஸ்டேஷன்ல போயிட்டு நின்றுக்கிறதுலாம் சரியில்லைங்கன்னு சொல்ற பிரேமலதா அவர்கள் எவ்வளவு பெரிய பேட் எக்ஸாம்பிள் செட் பண்றாங்கன்னு பாருங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அது ஒரு அப்படின்னா, பெண்ணாக இருந்துகிட்டு பெண்ணாக இருந்துகிட்டுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, மக்களுக்கு இப்ப இவங்க போதிக்கிற கருத்து என்ன அப்படின்னா, எப்பா உன்னைய ஒருத்தன் வந்து அசிங்கமா பேசுறானா, நீயும் அவனை பதிலுக்கு அசிங்கமா பேசு. தரங்கட்டு போய் பேசி சண்டையை இழுக்கிறானா, அவன் கூட போய் சண்டைய போடு. நீ அவன்கிட்ட இருந்து ஒதுங்கி போய், சரி ஓகே அவன் வந்து தப்பா பேசுறான், நம்ம அவன் கூட சரிக்கு சமமா இன்னும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நீட்டா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கோர்ட்ல கேஸ நடத்துவோம், லீகலா சந்திச்சுப்போம் அப்படின்னு நடந்துக்கிறது முட்டாள்தனமா. நீங்களும் கூட சேர்ந்து போய் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு என்ன ஆகணும்னு சொல்ல வராங்க அப்படின்றதுதான் இப்ப நான் பிரேமலதா அவர்கள்ட்ட கேட்கிற கேள்வி. ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்லணும்? விஜய் அவர்கள் செய்தது சரியான விஷயம். அவரும் கூட பதிலுக்கு பதில். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இந்த அரசியல் போல ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸா, நீ இப்படி பேசுனியா, நான் உன்னை பத்தி பேசுறேன், இந்த புக்ல எழுதி போடுறேன், அந்த புக் என்கிட்ட ஒரு 4 மேகசின் இருக்கு, உன்கிட்ட ஒரு 4 மேகசின் இருக்கு, நீ உன் மேகசின்ல என்ன வேணா எழுது, பதிலுக்கு என் மேகசின் நான் என்ன வேணா எழுதுறேன், அடுத்த மீட்டிங் நான் உன்னை பத்தி என்ன வேணா பேசுறேன். இதுவாங்க அரசியல்? இப்படிப்பட்ட கேவலமான அரசியல் வேண்டான்றதுக்காக தானே எங்க மக்கள் தாவேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப என்னங்க எதிர்பார்க்கறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்? சரி, இப்போ டிவிகே சார்பா நிறைய போராட்டம் இன்னைக்கு நடக்கிறதா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நேற்று உதயநிதிகளோட பேசிட்டாங்க. ஸோ அது ரொம்ப தவறான விஷயம். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான்டா இருந்தாங்க ஒரு சில இடத்துல. இப்போ இன்னைக்கு காலைல உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணதுனால டிஎம்கே வந்து ஒரு மறியல் போராட்டம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தஞ்சை போன்ற இடங்கள்லாம் வந்து ஒரே ரோட்ல இந்த பக்கம் டிவிகே, இந்த பக்கம் டிஎம்கே அப்படி சொல்லிட்டு கயிறு கட்டி அந்த போராட்டம் நடக்காம, அவங்களுக்குள்ள மோதல் நடக்காம நிறைய போலீஸ்லாம் வந்து தடுத்து நிறுத்தி பார்க்கறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல வந்து உருவ பொம்மைகளை எரிக்கிறாங்க. டிவிகே உதயநிதியோட உருவ பொம்மைகளை எரிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உதயநிதி அவர்களை வந்து எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படின்னு தெரியாமையே அரெஸ்ட் பண்ணுவாங்க. டிவிக்கெல்லாம் தெரியும் இல்லையா? மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ட்விட்டர்ல இதை தவிர்த்திருக்கலாம், இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். இப்போ தஞ்சை ஒரு சில இடங்கள்லாம் அந்த ப்ரொட்டஸ்ட் தீவிரமாகும் போது நிறைய பேர் கடல்லாம் சாத்த சொல்றாங்க, ஸ்கூல்ஸ்லாம் நிறைய லீவ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு தெரியாமையா இந்த அரசு நடந்திருக்கும்? இது வரும்னு தெரிஞ்சா தவிர்த்திருக்கலாமே அப்படின்றது தான் சார் ஒரு பாயிண்டா கேட்குறேன். சரிங்க, என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்களேன். ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கலாம் விஜய் அவர்கள், நீங்க சொல்லுங்க சும்மா. ஆனா அப்படி பேசினா நம்ம எதுவும் பண்ணாமலாம் இருக்க முடியாது சார். பண்ணிதான் ஆகணும். இப்படி ஒருத்தர் என்ன சொல்றாரு பண்ணிருக்கலாம் அப்படின்னா சொல்லுங்களேன். நீங்க வேற என்ன பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், நீங்க சும்மா சொல்லுங்க. ஓப்பனா சொல்லுங்க. நீங்க தெரியல சார், என்ன பண்ணிருக்கலாம்னு தெரியல சார். அதாங்க நான் சொல்றேன் திரும்பவும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நீ என்னை பத்தி அசிங்கமா பேசினா நானும் உன்னை பத்தி அசிங்கமா பேசுவேன்ற இந்த அரசியலை தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா I am telling Mr. Udayanidhi and DMK, this is not Edappadi Palanisamy against you. This is Joseph Vijay against you. அதை நீங்க மறந்துடுறீங்கன்றது தான் உங்க பிரச்சனை. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா 2016, 17க்கு அப்புறமா ஒரு ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஆட்சி காலத்துல 2019, 20லாம் வந்துட்டு நம்ம இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது நீங்க என்ன வேணா அவர் அசிங்கமா பேசுங்க, பதிலே பேச மாட்டார். சும்மா அவர் ஒரு பதிலுக்கு வந்துட்டு அவர்களுக்கு தெரியுமா அன்று நான் எப்படி இருந்தேன் என்று, சும்மா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தையை பேசிட்டு போயிடுவாரு. பதிலுக்கு பதில் அவரும் பதில் கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் அந்த ஒரு அரசியலை கையில் எடுத்தாரு. நீங்க அந்த அரசியலை நீங்க விஜய் அவர்கள்ட்ட எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் சாரி, தட் வில் நாட் ஹேப்பன். நீங்க உங்கள் எதிரி யார் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றால் போல் உங்கள் அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இப்படி போன்ற விஷயங்களை மாட்டிக்கொள்வீர்கள். அப்போ உங்களுடைய அரசியல் எதிரி இன்னைக்கு தாவேக்க, இன்னைக்கு ஆளும் கட்சி தாவேக்க, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஜோசப் விஜய் அவர்கள். அவரை பார்த்து நீங்க எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவருக்காக நீங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா முதலமைச்சர்ன்றவருக்கு ஒரு பதவிக்கான மரியாதை இருக்குது. அவரை பார்த்து நீங்க எலும்ப உடப்ப சொல்லுவீங்க, அவரை பார்த்து நீங்க வந்துட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரோட சம்பந்தப்பட்டவங்களை இழுப்பீங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில அவரை சம்பந்தப்பட்ட பெண்களை இழுப்பீங்க, அந்த பெண்ணை வச்சு அசிங்கமான ஒரு இந்த வீடியோல ஏதாவது ஒரு வீடியோல இந்த 1.5 நாள்ல
நேத்துல இருந்து ஏதாவது ஒரு சேனல்லையாவது, நேஷனல் மீடியால இருந்து லோக்கல் மீடியா வரைக்கும், யூடியூப் சேனல்ல இருந்து இன்ஃபுளுசர்ஸ் வரைக்கும் யாராவது ஒருத்தங்களாவது அவங்க வாயை திறந்து அவர் சொன்னதை அப்படியே திரும்ப சொல்ல முடிஞ்சுதா? அப்படிப்பட்ட கேவலமான விஷயத்த நம்ம போய் பார்த்து, நம்ம நேத்து வீடியோ அப்போ நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. எனக்கு சத்தியமா அதோட அர்த்தமே புரியல. நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொன்னேன். எனக்கு இது வந்து ரொம்ப கொச்சையா ஒரு அர்த்தம் புரியுது. அதுவா இருக்காதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்ப கூட. ஆமா, ஆமா. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பேச்ச பேசிட்டு, பதிலுக்கு பதில் இவரும் பேசணும். வாய் வார்த்தையிலே வேணா நீங்க சண்டை போடுவோம். ஆனா என்னங்க இது எனக்கு புரியலங்க. யூ ஷுட் நோ, அதாவது லீகலா இதுக்கு இடமே இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பேச்ச ஒரு பெண்ண வச்சு அவங்கள பத்தி பேசினா, அதுக்கு ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருக்குதா? இல்லையா? இதுதான் என் கேள்வி. இருக்கு சார். அப்போ அப்படிதான் பண்ணுவாங்க. சட்டத்துல இடம் இருக்கு. இருந்தாலும் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்ற மாதிரி வந்து, என்னங்க நீங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்களா? பதிலுக்கு பதில் நீங்கன்னு பேசிட்டு போங்கங்க அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு முன்னுதாரணம் செட் பண்றீங்க நீங்க. மக்களுக்கும் சரி, அரசியல்ல அடுத்து வரவங்களுக்கும் சரி நல்ல முன்னுதாரணம் செட் பண்றீங்க. ஆபாச பேச்சு பேசுபவர்களுக்கு பதிலுக்கு பதில் நீங்களும் ஆபாச பேச்சு பேசுங்கள் அப்படி நீங்க சொல்றீங்களா? இல்ல வந்து அவர்கள் ஆபாசமாக பேசுவார்கள், என்னங்க இப்படி பேசுறீங்க, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடணுமா தாவேக்கா? ஓஹோ, நல்லா இருக்குதுங்க. இது உங்க எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. Nobody can act according to how you want them to act. They will act how it is right to act and they will do it. If you are wrong, face the consequences. இல்லனா உங்களுக்கு அப்படி கான்சிக்வன்சஸ் சந்திக்க முடியாதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா அமைதியா இருந்திருக்கணும். நீங்க சொல்றாருல உதயநிதி அவர்கள், I am ready to face the consequences national media. Let him face the consequences. ஏன் அலறீங்க? எதுக்கு போராட்டம் பண்றீங்க? சொல்லிட்டு போங்க. அதே பிரஸ் சந்திச்ச உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேனுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, கட்சியினர் யாரும் வந்து தேவையில்லாம ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டாம், பேசுனது என்னுடைய வார்த்தை, நான் தெரியாம தப்பா பேசிட்டு அவசரப்பட்டு கூட்டிட்டு போறாங்க, அதை வந்து நம்ம லீகலா சந்திச்சுக்கலாம், நீங்க யாரும் ரோட்ல எந்த ஒரு மாவட்டத்திலையும் போராட்டம் பண்ணணும் ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா? நீங்க அதுதான் உங்களுடைய அரசியல் மாண்பா, உங்களுடைய நாகரிகமா, தெளிவா? அதை சொல்லுங்க பதிலு. அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு அவர் பண்ணவே இல்லை சார். வெளியில வந்ததுல இருந்து அந்த பக்கம் போன வரையும் எல்லாருக்கும் கையாசைச்சாரே தவிர அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிலாம் யாருமே எதுவுமே சொல்லலை சார். இதுல வந்து இந்த கைது நடவடிக்கைக்காக திமுக இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறதான் சார் அடுத்து நம்ம பேச போறோம். RS பாரதி அவர் என்ன சொல்றாருன்னா, பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு, நாங்க பேசாத பேச்சா, என் மேல 16 வழக்கு இருக்கு, நாங்க ஜெயலலிதா காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல, எடப்பாடியார்ல இருந்து எல்லார பத்தியும் நாங்க பேசியிருக்கோம், என் மீது 16 வழக்கு இருக்கு, தளபதி மீது 40 வழக்குகள் இருக்கு, எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல, இந்த ஒரு விஷயம் பேசுனதுக்காக அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு விமனை அபியூஸ் பண்ணி பேசுற பேச்சை நார்மலைஸ் பண்றாரு அவரு. அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அது கேஸ் எண்ணிக்கையெல்லாம் வேற சொல்றாரு, என் மேல 16, தளபதி மேல 40, எதுக்குமே அரெஸ்ட் பண்ணது இல்லை அப்படின்னு. இது ஒரு பெருமை. நாங்க இப்படித்தாங்க பேசுவோம், எங்க கட்சியில நாங்க பெண்களை மதிக்கவே மாட்டோம். அன்னைக்கு வந்துட்டு கருணாநிதி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து சட்டசபையிலே உட்கார்ந்து ஒரு பெண்ணுடைய உடைய வச்சு அதில் ஒரு 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 டபுள் மீனிங் டயலாக பேசினாரு. கேட்டா, ஏங்க நான் சொன்னது ஒன்று நீங்க புரிஞ்சுக்கிட்டது எப்படிங்கன்ற மாதிரி ஒரு ஆட்டத்தை நாங்கள் ஆடினோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அவருடைய மகனாகிய எங்களுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆக அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினார்னு சொல்லி ஒரு பாஜக தலைவருக்கும் ஒரு அதிமுக தலைவிக்கும் நடுவுல வந்துட்டு ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி வந்துட்டு, அப்ப நான் சொன்னது தெரிஞ்சு போச்சா, இவர்களுக்குள்ள கள்ள தொடர்பு இருக்குது இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குங்கிறது புரிஞ்சு போச்சா, அவங்க பார்த்தாரா, இவங்க கூப்பிட்டாங்களா, இவங்க போனாங்களான்னு இந்த மாதிரி பேச்ச பேசினவர் ஸ்டாலின். இன்னைக்கு வம்சாவழியாக அதை எங்களுடைய சின்ன தளபதி தொடர்றாரு. இதுல என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இதை இவங்க நார்மலைஸ் பண்றது எவ்வளவு பெரிய கேவலமான அரசியலுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. இதுல நடுவுல வந்து பொன்முடி அவர்கள் வேற ஒரு வேலையை பார்த்து விட்டாரு ஒரு தடவை. என்ன சொன்னாரு அப்படின்னா, அது இன்னொரு கேவலமான ஒரு இது, அது வந்து ஒரு பெண் ரொம்ப மோசமான ஒரு பேச்சு அவர் பேசினார். சோ இவ்வளவு கேவலமா பேசுற பேச்சுக்கள் கொண்டவங்களை எதுவுமே பண்ணக்கூடாதாமா. அதிகபட்சம் வேணா ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்க, என்ன பண்ணிருவேன் நீ, நான் பார்க்காத வழக்கா, நான் பார்க்காத எஃப்ஐஆர் அப்படிங்கிற மாதிரி இவங்க. நான் என்ன சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீங்க எதிர்த்து நிக்கிறது யாருங்கிறத பார்த்து மோதுங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி அடிப்பணிஞ்சு உங்களுடைய பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் அடிப்பணிஞ்சு அமைதியா போய் எதையும் பேச முடியாம அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்க ஒரு சிஎம் இன்னைக்கு இருக்கிறாரு. இப்பவும் 2026 to 31 நினைச்சீங்க அப்படின்னா, ஐ எம் வெரி ராங் பாஸ், யூ ஆர் வெரி ராங். தயவு செய்து போயிட்டு இனிமேலையாவது ஒழுங்கா வாய சரியான இடத்துல சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுங்க. இப்படி கதறி அழுதிங்கனால ஒண்ணும் நடக்காது. இன்னொன்னு சொன்னாரு சார், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி கலைஞர் அரசு செய்யப்பட்டாரு, அதே வழியில இப்போ வந்து உதயநிதி அரசு செய்யப்படுறதுனால உதயநிதி மேல இளைய கலைஞர் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
சார் டாக்டர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஃபார்மர் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு சார். காவேரி சட்ட ஒழுங்கு, சரிந்து வரும் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட மக்களின் அடிப்படை பிரச்சனைகளில் தனது கையாளத்தனத்தை மறைக்க கைது நடவடிக்கைகளை கையில் எடுத்துள்ள பாசிச தாவேகா அரசை வன்மையாக கண்டுகிறோம். அரசின் அடக்குமுறையையும் அதன் உண்மை முகத்தையும் மக்களிடம் அம்பலப்படுத்தி வரும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் குரலை ஒடுக்க காவல்துறையை ஏவி விட்டுள்ளது இந்த தொடர்நடங்கிய அரசு. பூழி 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 ரொம்ப டெம்ப்ளேட்டா இருக்கு. இதெல்லாம் வந்து இவங்க வருஷமா எழுதி வச்சுக்கிற டிராஃப்ட். இந்த டிராஃப்ட்ல வந்துட்டு பேரை மட்டும் மாத்துவாங்க, லைட்டா சில விஷயத்த மாத்துவாங்க. இந்த அட்வொகேட்டுங்கெல்லாம் சேல் டீடு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு டிராஃப்ட் வச்சிருப்பாங்க. அதுல உங்க வீட்டு நம்பரை மட்டும் மாத்திடுவாங்க. எல்லாத்தையும் மாத்தி அதே டிராஃப்ட் அக்ரிமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பாருங்க. அந்த மாதிரி இது வேணாம் போர் அடிக்குது. ஒரு உண்மையான ஊப்பியா கதர்ல என்னமா கூறாண்டா கொய்யால அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஒரு ஊப்பி யாராவது இருக்காங்களா? இதெல்லாம் வேஸ்ட், இவர் சரியில்லை. வேற யாராவது சொல்லுங்க. சார் வேற வந்து செந்தில் இருக்காருல்ல சார், முன்னாள் செய்தி தொடர்பாளர் செந்தில் அவர்கள், அவர் பேசியிருக்காரு சார். அவர் என்னன்னா இதே மாதிரி நிறைய கொஷின் சொல்லியிருக்காரு. இந்த கரண்ட் பில் அதிகமாக போகுது, காவேரி பிரச்சனை இருக்கு, நீட் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் எதுவுமே பார்க்காம இதெல்லாம் திசை திருப்புற வகையில உதயநிதி அதேதான் டெம்ப்ளேட் தான். சரியில்லை இதுவும் நல்லா இல்ல. சும்மா வந்து இது டெம்ப்ளேட். நீட்டு பிரச்சனைக்கு வாயை திறக்க மாட்டீங்க, மேகதாதுக்கு வாயை திறக்க மாட்டீங்க, இதுக்கு மட்டும் வாயை திறக்குறீங்களா? இபி பில் டெம்ப்ளேட். வேற நல்லா கூவுற மாதிரி யாரையாவது சொல்லுங்க. நெக்ஸ்ட் இது ரிஜெக்டட். நெக்ஸ்ட் சார் ஸ்டாலின் அவர்கள் வந்து டிஎம்கே யூத் விங் பேஜ்ல போட்டிருக்காரு சார். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சார். சூப்பர், கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. அதனால தான் திமுக அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. கரெக்டா தானே சொல்றாரு அவரு. ஓகே சார், இது நல்லா இருக்கா சார்? இது கரெக்டா சொல்லியிருக்காரு. இப்பதாங்க அவர் செல்ஃப் ரியலைசேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா பேசியிருக்காரு. அது என்ன சொன்னீங்க நீங்க? ஆணவத்துல அழியிறவங்க என்னது? ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும். அவ்வளவுதான். 59 சீட் தான் ஜெயிச்சாங்க இந்த தடவை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது கூட ஜெயிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். கரெக்டா சொல்லிட்டாரு அவர். ஆணவத்துல ஆடாதீங்க. 75 வருஷ கட்சின்னு ரொம்ப ஓவரா சீன போடக்கூடாது. இன்னைக்கு வந்தவன் திடீர்னு மேல ஏறி நின்று அண்டர்டேக்கர் ஸ்மேக்க போட்டான் அப்படின்னா நம்ம 5 பைசா பெறாம போயிடுவோம். அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஆயிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா ரிலீஸ் பண்ணி சூப்பரா போட்டுருக்காரு. பரவாயில்ல, வெரி குட், ஐ அப்ரிஷியேட் ஹிம். ஹி இஸ் த உண்மையான ஊபி. உடன்பிறப்பு அப்படின்னா அது ஸ்டாலின் தான்டா அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகனுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தவொடனே எவ்வளவு அழகா தன்னுடைய கூவலை போட்டு சூப்பரா பேசியிருக்காருங்க. ஐ அப்ரிஷியேட் தட் மேன். ஹி இஸ் த வைஸ் மேன். ஹி இஸ் த பெஸ்ட் கை. சல்யூட் டு ஹிம். அடுத்து ஜென்சில இருந்து 2 பேர் பேசியிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து அன்பானந்தம் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்துக்காக மாட்டிட்டு உள்ள போனார் இல்லையா, அவர் பேசியிருந்தாரு. அவர் வீடியோவை பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேசினாரு, அந்த மாதிரி பேசினாருன்னு உதயநிதி ஸ்டாலின் அந்த வீடியோவோட போட்டு காட்டுறாரு. இந்த மாதிரி பேசினாருன்னு சொன்னீங்களே, ஆனா இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து என்னெல்லாம் என் வாயில வந்துரும் அப்படின்னு அவர் சொன்னதா இருக்கட்டும், டேஷ் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், உண்மையா சொல்ல போனா பெண்களே போய் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப போர் அடிச்சுது. நல்லாவே இல்ல. இந்த மாதிரி ஒரு நேரத்துல வெயிட் அண்ட் வாட்ச் சொல்லியிருக்காரு சார் கடைசியில. இருங்க அது கடைசியா வருவோம். எங்க அண்ணனை வந்துட்டு இந்த மாதிரி தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களான்னு சொல்லி எப்படி கொந்தளிக்கணும். அழகா வழக்கம் போற அவருடைய கார் செட்டப்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு, அதுவும் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலையில அவர் டை அடிச்சுட்டு வந்திருக்காருன்றது நல்லா தெரியுது அவரோட தாடியில. என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இங்க வெள்ளை தாடிலாம் விட்டு வந்திருப்பாரு. அண்ணன் வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிருக்காருங்கும் போது நீ இன்னைக்கு கூட காலையில மாசு வந்து அங்க அதுதாங்க உண்மையான உடன்பிறப்புகள். அந்த கழகத்தின் உடன்பிறப்புகள் பாருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல் திருவள்ளிக்கலியில அதை சைன் தானே சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், முக்கியமானது ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ போய் சைனுக்கு வெயிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படின்ட்டு அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. கண் கலங்குற மாதிரி அவர் நிக்கிறாரு. என்னடா இந்த கேமராவது கரெக்டா வச்சாங்களா இல்லையா அப்படின்ட்டு அதெல்லாம் கண் கலங்குறாரு. மாசு அண்ணன் பாருங்க, மாசா வந்து ட்ராக் பேண்ட் சட்டையில போயிட்டாப்ல. இதுதாங்க உண்மையான திமுக. இவங்கெல்லாம் சும்மா இந்த ஜென்சி டிஎம்கே பாருங்க ரொம்ப ஏமாத்துறாங்க. அழகா எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா தள்ளி உக்காந்துக்கிட்டு கார்ல நல்லா டிஷர்ட்டும் கண்ணாடியும் போட்டு வழக்கம் போல ஒரு செட்டப்ல ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவன் இந்த ஜென்சி டிஎம்கே வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன். ரொம்ப இவங்க வந்து திமுகவுடைய காசுல வளர்ந்து தின்னு இவங்க வந்து ரொம்ப ஏமாத்தி வளர்ந்துட்டு இருக்காங்க. தீஸ் ஆர் பேட்ஸ் ஆர் வெரி பேட் பாய்ஸ். ஒரு உணர்ச்சி பொங்க பேச வேணாம் நீங்க இந்த நேரத்துல வந்துட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு நல்லா வரைய தின்னுபிட்டு நல்லா டீயை குடிச்சுட்டு பொறுமையா உட்காந்து, அதாவது தீஸ் பாய்ஸ் ஆர் வெரி பேட். ஜென்சியை நான் ஸ்கிப் பண்றேன் இந்த இடத்துல. ஐ எம் வெரி சாரி. அடுத்து நெக்ஸ்ட் மேட்டருக்கு போலாம். உதயநாத் தம்பி சார். யார் உதயநாத் தம்பியா? ஐயோ என்ன அவர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இப்படி வேற பண்ணிருக்காரு.
எங்களை யாரும் தொட முடியாது அப்படின்னு சொல்லி. சரி, நடுவுல இந்த அன்பானந்தம் எதையோ ஒண்ணு கேட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. நான் அப்படியே நடுவுல உங்களை ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன சொன்னாரு? கடைசியா ஏதோ சொன்னாரு நீங்களே வீடியோல. என்னது? தாவேக்கா வந்து எங்க அண்ணன் மேல நடவடிக்கை எடுக்க போறதா சில தகவல்லாம் வருது. அப்படி மட்டும் நடந்துச்சு, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொன்னாரு சார். நடந்துருச்சு. சரி, ஐ அம் வாட்சிங். என்ன பண்றீங்க இப்ப நீங்க? சொல்லுங்க. நீ என்னங்க நேத்து போட்டாரு வீடியோ. அது மட்டும் ஆமா. நடந்துச்சுன்னா 10 வாட்ச் அப்படின்னு அந்த புருவம் வர இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சு. சரி, நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றீங்க இப்ப நீங்க? அதான் பண்ணோம்ல. தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்து அப்படியே அமளி துமளியா ரோட்ல நின்னு எப்படி பண்ணோம். ஐயோ, இது வேற நச. சை. ஓகே. எவ்ரிதிங் இஸ் அடுத்து. ரிஜெக்டட் சார். யாருமே கரெக்டா எவ்ரிதிங் இஸ் ரிஜெக்டடுங்க. இவங்களுக்கு வந்து அவ்வளவுதாங்க. தே ஆர் அவுட்டேட்டட் பாலிட்டிஷியன்ஸ் டுடே மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். டன். நெக்ஸ்ட். இப்போதைக்கு அவ்வளவுதான் சார். போக 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 முடிஞ்சு என்ன போச்சு. நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் சார். அது பார்க்கலாம். இப்ப வந்துட்டு உதயநிதி அவர்கள் வந்து சட்டசபைக்கு நாளைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவரை வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் விடுங்கப்பா வரட்டும், பட்ஜெட் தாக்குதல் நடக்குது, அவருடைய கடமை அவர் செய்யணும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகன்னு சொல்லிட்டு அதனால அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு என்னடா இது இப்பதான் தஞ்சாவூர் பார்டர் கிட்ட வந்துருச்சு அப்படின்னீங்க, திருச்சி கிட்ட வந்துருச்சு நீங்க இப்ப திரும்பவும் சொன்ன அப்ப கூட்டு போக மாட்டீங்களா? அப்ப திரும்ப வழியிலே அப்படியே கூட்டு போயிடுவீங்களா? என்னையா இது அப்படின்னு ரோட்லயே வச்சு வந்து ஹைவேஸ்ல விளையாடிட்டு இருப்பீங்க என்ன வச்சு அப்படின்ட்டு நினைச்சிருப்பாரோ நம்ம தெரியல. சோ இது வந்து ஒரு பக்கம் போகுது. இது எதனால அவங்க வந்து இந்த மாதிரி அவரை போகணுக்கா நீதிமன்றம் வந்து சரி ஓகே போயிட்டு வரட்டும் சொல்லி நினைக்கிறீங்க நீங்க? அதான் சார், நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவரா அவர் போய் சட்டசபையில உட்காரணும் இல்லையா? அதனாலதான் அவங்க சொல்லியிருக்காங்க மெயின். சொன்னது யாருங்கிறதா முக்கியம். செந்தில் பாலாஜி அவர்கள் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போடுறதுக்கு முன்னாடி நின்று பிரஸ் மீட் சந்திச்சு ஓகேப்பா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைக்கு சட்டசபைக்கு வரக்கூடாதுன்னு, அவர் வந்தா பேசி தள்ளுவாரு, அவர் அவர் சொல்றாங்க பேசினா ஓடி போயிடுறாரு. அவர் வந்து பேசினா இன்னைக்கு நிலவரத்துல தாவேக்காவுடைய அரசு வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் சொல்லி எங்க தலைவர் வந்து கேள்வி கேட்டார்னா அவங்க கிட்ட பதில் இருக்காதேங்கிற பயத்துல ஐயோ உதயநிதியை எப்படியாவது நாளைக்கு மட்டும் சட்டசபைக்கு வரவிடாம பண்ணிடுங்கடா, அவர் வந்து கேள்வி கேட்டார்னா அப்படி அப்படியே அவர் கேட்டு அப்படியே அந்த கேள்வி எல்லாம் கேட்டு அப்படியே ஓடுறாங்க தாவே. அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்றதுக்குள்ளே ஓடுறது நீங்க என்ன ஒரு இது. அதனால அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்த பில்டப் நம்பினா ஜட்ஜு இங்க இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்களா, ஏய் நீ அவரை விடு, நாளைக்கு நான் உட்காந்து லைவ்ல பாக்குறேன் அப்படி என்ன அவர் பேசுறாருன்னு நான் பாக்குறேன், நீ அனுப்பு செந்தில் பாலாஜி அண்ணே உங்களுக்காக தான் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் அனுப்பி விட்டாரு. சி பட் அட் எண்ட் ஆஃப் த டே பூவி நான் ஒண்ணு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யுவர் டர்ட்டி பாலிடிக்ஸ் டைம் இஸ் ஓவர். சரிங்களா? அது வந்து இதுதான் ரியலைசேஷன். இன்னைக்கும் இதை நீங்க ரியலைஸ் பண்ணலன்னா இது கூட என்ன நினைச்சீங்க? அசிங்கமா மாத்தி பேசிக்கலாம்னு நினைச்சீங்க. இவர் காலுக்கு கீழே போய் உட்காந்துருந்தாரு, முட்டி போட்டுக்கிட்டே போனாரு, இப்படி எல்லாம் பேசினா எடப்பாடி அமைதியா இருந்தாரு, இன்னைக்கு விஜய் அவர்கள் அமைதியா இருப்பாரு நினைச்சு இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அடுத்தடுத்த இடங்களுக்கு. நோ, பீப்புள் ஆர் நாட் ரெடி. மக்களுக்கு இதுல விருப்பம் கிடையாது, தாவேக கட்சிக்கு விருப்பம் கிடையாது, இன்றைய அரசுக்கு விருப்பம் கிடையாது, காவல்துறைக்கு விருப்பம் கிடையாது, மீடியாவுக்கு விருப்பம் கிடையாது, யாருக்குமே. இப்ப நீங்க பண்ற இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்ததை தொடர்வதற்கான அவசியமோ அதன் மீது அக்கறையோ வேண்டோ கிடையவே கிடையாது, இன்க்ளூடிங் ஜுடிஷியரி. ஒரு முறையும் தமிழ்நாடு அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்து செல்லும் போதெல்லாம் நீதிபதிகள் பாராட்டுறாங்க ஹைகோர்ட்ல இருந்து நம்மளுடைய தமிழக இன்றைய அரசை. அதனால நீங்க எவ்வளவு வேணும்னா அழுங்க, உங்களையும் நல்ல அரசியல்வாதிகளாக இந்த 2031க்குள்ள மாத்தாம நாங்க ஓய மாட்டோம்னு இந்த மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. படத்துலலாம் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வில்லனுங்க எல்லாம் திருந்திடுவாங்க. அந்த மாதிரி இந்த 5 வருஷ ஆட்சியுடைய கிளைமேக்ஸ்ல உங்களை திருத்தாம நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற நான். we all together let us change DMK. அவங்கள வந்து ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக மாத்துவோன்ற. see we want DMK to be a very good opposition இல்லையா? திமுக போன்ற ஒரு 75 வருஷ கட்சி இன்னைக்கு உள்ளுக்குள்ள வந்து சட்டசபையில உட்கார்ந்து எதிர்க்கட்சியாக ஒரு புதுசா வந்திருக்கிற கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு 2.5 வருஷத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை வழி நடத்துவதற்கும் இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் நடக்குவதற்கும் வழிவகுக்கணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். நாள் வந்து வாய விட்டாரு உதயநிதி அவர்கள். அதாவது வந்துட்டு லயோலா காலேஜ் அது இது அப்படின்லாம் பேசிட்டு என்னதான் இருந்தாலும் இந்த சட்டசபையில உங்களுக்கு நான் தான் சீனியரு அப்படின்ட்டு ஒரு ஜோக்ல அடிச்சாரு. ஒரு சீனியர் பண்ற வேலையா இது? இந்த மாதிரி அசிங்கமா வந்துட்டு அவதூறு பேசிக்கிட்டு இதுதான் சீனியர் பண்ற வேலையா? இதான் நீங்க சொல்லித்தர அரசியல?
வந்திருக்கிற அங்க உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களை தாண்டி சபாநாயகராக உட்கார்ந்து இருக்கிற நம்மளுடைய ஜேசிடி பிரபாகரன் அவர்களை தாண்டி எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து ஒரு சட்டசபையில முதல் முறையா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை ஒரு நல்ல அரசியலை சொல்லித்தர வேண்டிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இடம் யாருக்கு இருக்குது? இன்னைக்கு திமுக இருக்குது. அந்த இடத்தை அவங்க விட்டுட்டாங்க. They have just left that spot open for anybody else to take it today. நாளைக்கு யார் வேணா வரட்டும், இந்த எதிர்க்கட்சி இடத்தை எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு எதிர்க்கட்சி அரசியலை பண்ணட்டும் அப்படின்னு ஓப்பனா விடுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க அப்பாவுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எடுத்து கொண்டு போய் ஜெயிக்க வைங்க. ஒரு சிறந்த எதிர்க்கட்சியா செயல்படுங்க. ஆக்கப்பூர்வ அரசியலை மட்டும் பேசுங்கன்னா, அநாகரிக அரசியலை பேசுவோம், அனாவசிய அரசியலை பேசுவோம், அவதூறு அரசியலை பேசுவோம் அப்படின்றீங்களே, இது மக்கள் பார்த்துக்கிட்டு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்றதுதான் என் கொஸ்டின். தயவு செய்து ஐ ரிக்வெஸ்ட் டிஎம்கே டு பிகம் அ மெச்சூர்ட் பொலிட்டிஷியன். ஐ ரிக்வெஸ்ட் டிஎம்கே ப்ளீஸ் பிஹேவ். மேபி நாளைக்கு சட்டசபையில கூட அதே கண்ணியத்தோட நடந்துப்பாங்களா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சார். வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் டுமாரோஸ் அசம்பிளி செஷன். அசம்பிளி செஷன் பார்த்துட்டு உங்களை நேரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நம்ம வேறு சில முக்கியமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் சார். எஸ், நானும் நேரில் வந்து உங்களை சந்திக்கிறதுலையும் நம்மளுடைய மக்களை வந்து அங்கேருந்து உட்காந்து பேசுறதுலையும் நானும் இன்ட்ரெஸ்டட் ஆகிறேன். தேங்க்யூ. நாளைக்கு நடக்க போகிற இந்த ஒரு சட்டசபை நிகழ்ச்சிகள்லாம் என்ன மாதிரி சூடு பிடிக்க போகுது? 10 நிமிஷத்துலேயே வெளியே ஓட போகிறாங்களா, இல்லை அரை மணி நேரம் கழிச்சு வெளியே ஓட போகிறாங்களா திமுக, இல்லை உள்ளிருந்து ஆக்கப்பூர்வமாக பேசி பேட்டில் பண்ண போகிறாங்களான்னு எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமாக நான் காத்துட்டு இருக்கேன். பார்க்குறது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நாளை சந்திப்போம். தேங்க்யூ.